மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் மீண்டும் உங்களை இந்த உற்பத்தி சாத்திய வலை என்ற பகுதி ஊடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நாங்கள் கடந்த காணொளியில் உற்பத்தி சாத்திய வலையை பயன்படுத்தி பேரண்ட பொருளியலில் என்னென்ன விடயங்களை விளக்கலாம் என்பதை பற்றி நாங்கள் பார்த்தோம். பேரின பொருளியலில் என்னென்ன விடயங்களை விளக்கலாம் என்பதை பற்றி நாங்கள் பார்த்தோம். அதில் நாங்கள் 6 விடயம் பார்த்துட்டோம். அப்ப இன்றைக்கு நாங்கள் பார்க்க போறோம், இந்த பேரின பொருளியலுக்குள்ளாலை விளங்கப்படுத்தப்படுகின்ற இறுதி விடயமாக எடுக்கிறோம், இந்த நிகழ்கால நுகர்வுக்கும் எதிர்கால நுகர்வுக்கும் இடையிலான வள ஒதுக்கீட்டு தெரிவு. இதை இங்க பாருங்க, நான் ஒரு தலையங்கம் கொடுத்திருக்கிறேன். நிகழ்கால நுகர்வின் தியாகமும் எதிர்கால பொருளாதார வளர்ச்சியும். இந்த 7வது விடயத்தை நீங்கள் இப்படி பார்க்கிறது தான் உங்களுக்கு இலகுவானதாக இருக்கு. நிகழ்கால நுகர்வின் தியாகமும் எதிர்கால பொருளாதார வளர்ச்சி. சரி, அப்ப பாருங்க, இப்போ ஒரு நாடு தன்னுடைய உற்பத்தியினுடைய மெய் வெளியீட்டை நீண்ட காலத்தில் அதிகரிப்பதுதான் பொருளாதார வளர்ச்சி. அப்ப ஒரு நாடு தன் உற்பத்தியின் மெய்யளவை அதிகரிக்க வேண்டும் என்றால் அந்த உற்பத்தியினுடைய மெய் வெளியீட்டின் அதிகரிப்புக்கு பிரதானமாக பங்காற்றுகின்றது காரணி மூலதன ஆக்கம், கேபிட்டல் ஃபார்மேஷன் என்று சொல்றது. மூலதன ஆக்கம். இந்த மூலதன ஆக்கம் என்று சொல்றது பிள்ளைகள் முதலீடுகள். இந்த மூலதன ஆக்கம் என்று சொல்வதை நீங்கள் முதலீடு என்று சொல்லுவீங்க. நாங்கள் முன்னுக்கு பொருளாதார வளம் படிப்பிக்க சொல்லி தந்தன. ஒரு மூலதன ஆக்கத்தை நாங்கள் செய்ய செய்ய அந்த நாட்டின் உற்பத்தியின் இயலளவு கூடும். அப்ப மூலதன ஆக்கத்துக்குரிய பிரதானமான மூலம் சேமிப்பு. ஒரு மூலதன ஆக்கத்துக்கான பிரதானமான மூலம் சேமிப்பு. வருமானத்தில் நிகழ்கால நுகர்வுக்கு செலவிடாத பகுதி சேமிப்பு. அப்ப வருமானத்தில் இருந்து நிகழ்கால நுகர்வை கழித்தால் சேமிப்பு உருவாகும். அப்ப நிகழ்கால நுகர்வை கழித்தால் வருமானத்தில் இருந்து நிகழ்கால நுகர்வை கழிக்க வாரது சேமிப்பு. அப்ப யோசிச்சு பாருங்கள், ஒரு சமூகம் தன்னுடைய வருமானத்தில் ஒரு பகுதியை நிகழ்கால நுகர்வுக்காக செலவழிக்கின்றது. ஒரு சமூகம் தன்னுடைய வருமானத்தில் ஒரு பகுதியை நிகழ்கால நுகர்வுக்காக செலவழிக்கின்றது. அந்த நிகழ்கால நுகர்வை குறைக்க நிகழ்கால நுகர்வை தியாகம் செய்கிறதென்றால் அங்க நிகழ்கால நுகர்வை குறைக்கின்றோம். அவன் நிகழ்கால நுகர்வை குறைக்கின்ற போது அங்கு சேமிப்பு அதிகரிக்கும். அந்த சேமிப்பு முதலீட்டை கூட்டும். விளங்குதே மாணவர்கள்? இப்ப வருமானத்திலே இருந்து நிகழ்கால நுகர்வு, பிரசன்ட் கன்சம்ஷன், கழிக்க வாரது சேமிப்பு. ஒரு நாடு தன்னுடைய உற்பத்தியை மாற்றும் வரைக்கும் வருமானம் மாறாது. அவன் நிகழ்கால நுகர்வை குறைத்தால் அங்கு சேமிப்பு கூடும். இந்த சேமிப்பில் ஏற்படுகிற அதிகரிப்பு முதலீட்டை கூட்டும். இந்த முதலீடு ஆனது மூலதனத்தை கூட்டும். அப்ப ஒரு நாடு தன்னுடைய மூலதனத்தை அதிகரிக்க வேண்டும் என்று நினைத்தால் தன்னுடைய நிகழ்கால நுகர்வை குறைக்க வேண்டும். இதான் தலையது பாருங்க. அப்ப நிகழ்கால நுகர்வுக்காக அந்த நாடு ஒதுக்கீடு செய்கிற வளங்களின் அளவை குறைக்க வேண்டும். அப்ப குறைத்தால் அங்கு சேமிப்பு அதிகரித்து முதலீடு அதிகரித்து மூலதனம் அதிகரிக்கும்.
அப்ப இந்த மூலதனத்தில் ஏற்படுகிற அதிகரிப்பு மெய் வெளியீட்டை கூட்டும். அப்ப இந்த மூலதனம் அதிகரிக்க வழிக்கிட்டால் ஒரு நாட்டினுடைய ரியல் அவுட்புட் கூடும். அப்ப மெய் வெளியீடு கூடும். அப்ப இந்த மெய் வெளியீடு நீண்ட காலத்தில் அதிகரிப்பதற்குத்தான் பேர் பொருளாதார வளர்ச்சி. நீண்ட காலத்தில் இந்த மெய் வெளியீடு கூடிக்கொண்டு வார செயற்பாட்டுக்குத்தான் பேர் பொருளாதார வளர்ச்சி. அப்ப ஒரு நாடு அல்லது ஒரு சமூகம் எதிர்காலத்தில் ஒரு உயர்வான வளர்ச்சியை அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்தால் இந்த நிகழ்கால நுகர்வை குறைக்கவும். அப்ப நிகழ்கால நுகர்வை நாங்கள் எந்த அளவுக்கு குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு எதிர்கால வளர்ச்சி தங்கி இருக்கும். இத பாருங்கள் மாணவர்கள், 2 வரைபடங்களை நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இந்த வரைபடங்களை வடிவாக அவதானியுங்கள். குத்தச்சில் நுகர்வு பொருள் கன்சியூமர் குட்ஸ், கிடையச்சில பாருங்கள் மூலதன பொருள் கேபிட்டல் குட்ஸ். மூலதன பொருளை முதலீட்டு பொருள் என்று சொல்லலாம். அப்ப இந்த நாடு 2 வகையான பண்ட உற்பத்தியில ஈடுபடுது. அப்ப இந்த நாடு தன்னிடம் இருக்கிற சகல வளங்களையும் நுகர்வு பொருள் உற்பத்தியில பாவிக்குது. ஆரம்ப புள்ளி C0, ஆரம்ப புள்ளி. இப்ப பாருங்கள், C0 இருந்து இந்த நாடு தன் தெரிவை C1க்கு இங்க Bக்கு மாத்து. அப்ப இங்க இருந்து இங்க மாத்தினால் பாருங்கள், நிகழ்கால நுகர்வு C0 இருந்து C1 குறையும். அப்ப நுகர்வு நிகழ்கால நுகர்வு குறையுது. அப்ப 0 இருந்த மூலதன பொருள் உற்பத்தி K1க்கு வரும். அப்ப பாருங்கள், நிகழ்கால நுகர்வை குறைக்க குறைக்க மூலதன பொருள் உற்பத்தி அதிகரிக்கும். பாருங்க, அப்ப நிகழ்கால நுகர்வை சிறிய அளவில் குறைத்தால் சிறிய அளவிலேயே இந்த மூலதன பொருள் உருவாகும். அப்ப இந்த அளவு மூலதன பொருளை வைத்துக்கொண்டு ஒரு நாடு தன் மெய் வெளியீட்டை சிறிய அளவால் கூட்டலாம். அப்ப இதே ஆரம்ப சாத்திய வலை. பாருங்க, வெளியில காட்டப்பட்டிருக்கிறது எதிர்கால உற்பத்தி சாத்திய வலை. அப்ப நிகழ்காலத்தில இருந்த இந்த கூடு எதிர்காலத்தில் இங்க அளவு இருக்குது. பாருங்க, சிறிய அளவாலை வெளியில நகரும். அப்ப ஏன் அதை சிறிய அளவால நகர்த்தி காட்டினாங்கள்? நிகழ்கால நுகர்வை சிறிய அளவில் இழந்தால் அந்த சமூகம் எதிர்காலத்தில் ஒரு பெரிய வளர்ச்சியை அனுபவிக்க முடியாது. நிகழ்கால நுகர்வை பாருங்க சிறிய அளவில் குறைத்தா அப்ப குறைவான மூலதனமே அங்கு உருவாகும். இதுல மாணவர்கள் ஒரு விஷயம் அறிய வேணும். மூலதன பொருள் உருவாகிற அளவு நாங்கள் நிகழ்கால நுகர்வை இழப்பதில் தங்கி இருக்கும். அப்ப சிறிய அளவால நிகழ்கால நுகர்வை குறைத்தால் சிறிய அளவில் தான் மூலதன பொருள் உருவாகும். அதனால உற்பத்தி சாத்திய வளைவோடு வலப்புறம் நகரும் சிறிய அளவா. அப்ப இதைத்தான் இதுல உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் பாருங்க. நிகழ்கால நுகர்வினை சிறியளவால் இழக்க தயாராக உள்ள சமூகம் எதிர்காலத்தில் குறைவான பொருளாதார வளர்ச்சியை அனுபவிக்கும். இது விளங்கி இருக்கு. அடுத்தது பாருங்க, 2வது வரைபடம். நிகழ்கால நுகர்வினை பெரிய அளவால் இழக்க தயாராக உள்ள சமூகம் உண்டு. இப்ப ஒரு சமூகம் தன்னுடைய நிகழ்கால நுகர்வை பெரிய அளவுக்கு இழக்க தயார். பாருங்கள், ஆரம்ப புள்ளி இது இருக்கு. அப்ப மூலதன பொருள் உற்பத்தி 0. இப்ப இந்த நாடு தன்னுடைய நிகழ்கால நுகர்வை பாருங்க இந்த அளவால் குறைக்குது. C0 இருந்து C1. அவன் நிகழ்கால நுகர்வை சரியல்ல, நிகழ்கால நுகர்வை
இந்த சமூகம் பாருங்க சி நோட்டிலிருந்து C1 இலக்க மூலதன பொருள் பாருங்கள் 0 இருந்து இங்கே அது இருக்கு. இதுல எடுகோள் இந்த நாடு ஆரம்பத்தில் A என்ற புள்ளியில உற்பத்தியை வைத்துக் கொண்டு இருக்கு. அப்ப A புள்ளியில உற்பத்தி இருக்கேக்க இந்த அளவு நுகர்வு பொருள், அப்ப மூலதன பொருள் 0. அப்ப இப்ப நிகழ்கால நுகர்வை இந்த நாடு இதுல நீங்க வேணும்னா மாணவர்கள் பெருமானங்களை கூட போட்டு பார்க்கலாம். இந்த நிகழ்கால நுகர்வை இந்த அளவான இழக்கும் போது பாருங்க மூலதன பொருள் இந்த அளவு கிடைச்சிருக்கு. அப்ப இந்த நாடு இந்த அளவு மூலதன பொருளை தன்னகத்தை கொண்டிருக்கு. அப்ப இவ்வளவு மூலதன பொருளோடையும் இருக்கிற நாடு எதிர்காலத்துல பாருங்கள் இங்க இருக்கிற பிவிசி கோடு இங்க வந்து அப்ப ஆரம்ப உற்பத்தி சாத்திய வளைகோட்டை பார்க்கிறீங்கள். இது பாருங்கள் இந்த நாட்டினுடைய ஆரம்ப உற்பத்தி சாத்திய வலை, இது ஆரம்ப உற்பத்தி சாத்திய வலை. அப்ப ஏ புள்ளியில இருந்தது. இப்ப இங்க இருந்து நிகழ்கால நுகர்வை இங்க குறைத்து இந்த அளவு மூலதனம் பெற எதிர்காலத்துல பாருங்கள் இந்த நாடு இந்த அளவு மட்டத்துக்கு. அப்ப ஆகவே எதிர்காலத்தில் இந்த நாடு ஒரு பெரிய அளவில் தன்னை உற்பத்தியின் இயல் அளவை அதிகரிக்கும். அப்ப இந்த முதலாவது வரைபடத்துக்கும் இரண்டாவது வரைபடத்துக்கும் உள்ள வேறுபாட்டை மாணவர்கள் வடிவாக விளங்கியிருக்கும். முதலாவது வரைபடத்தில் சொல்லி இருக்கிறோம் ஒரு சமூகம் நிகழ்கால நுகர்வை சிறிய அளவில் இழந்தால் எதிர்காலத்தில் சிறிய வளர்ச்சி, நிகழ்கால நுகர்வை பெரிய அளவில் இழந்தால் பெரிய வளர்ச்சி. அப்ப எதிர்கால பொருளாதார வளர்ச்சி என்பது நிகழ்கால நுகர்வை தியாகம் செய்யும் அளவில் தங்கியிருக்கு. இந்த தியரி இப்ப மாணவர்களுக்கு விளங்கியிருக்கு. அப்ப நிகழ்கால நுகர்வுக்கான வள ஒதுக்கீட்டை குறைத்தால் எதிர்கால வளர்ச்சி வந்து அந்த எதிர்கால பொருளாதார வளர்ச்சியினால் ஒரு சமூகத்தின் எதிர்கால நுகர்வு அதிகரிக்கும். எதிர்கால நுகர்வு இப்ப இல்ல பிள்ளைகள், ஃபியூச்சர் எதிர்கால நுகர்வு அதிகரிக்கும். அப்ப இது நிகழ்கால நுகர்வை தியாகம் செய்யும் அளவில தான் தங்கி இருக்கு. தியாகம் செய்யல அளவில தான் தங்கி இருக்கும் என்றது இப்ப உங்களுக்கு விளங்கி இருக்கும். இதைத்தான் இரண்டாவது பாயிண்ட்ஸ் காட்டியிருக்கிறோம் பாருங்க. நிகழ்கால நுகர்வினை பெரிய அளவில் இழக்க தயாராக உள்ள சமூகம் ஒன்று எதிர்காலத்தில் உயர்ந்த வளர்ச்சியை அதிகரிக்கும், உயர்ந்த வளர்ச்சியை பெற்றுக்கொள்ளலாம். இந்த ரெண்டு வரைபடத்துக்கும் உள்ள வேறுபாடு விளங்கி இருக்கு. ஆகவே நாங்கள் உற்பத்தி சாத்திய வலையினுடைய பிரயோகங்கள் அனைத்தும் பூர்த்தியாக்கி விட்டோம். அப்ப உற்பத்தி சாத்திய வலையை பயன்படுத்தி சிற்றின பொருளியலில் என்னென்ன விடயங்களை விளங்கப்படுத்தலாம், பேரண்ட பொருளியலில் என்னென்ன விடயங்களை விளங்கப்படுத்தலாம் என்றதை பற்றி சொன்னோம். அப்ப இந்த உற்பத்தி சாத்திய வலையினுடைய இறுதி பகுதிக்கு நகர்வோம். உற்பத்தி சாத்திய வலையின் வடிவங்கள், உற்பத்தி சாத்திய வலையின் வடிவங்கள் பொதுவாக சொல்லுவார்கள். உற்பத்தி சாத்திய வலை 3 வடிவங்களை கொண்டிருக்கும். ஒன்று தொடக்க புள்ளிக்கு, தொடக்கம் என்றால் ஆரம்ப புள்ளி, குழிவான உற்பத்தி சாத்திய வலை, குழிவு. தொடக்க புள்ளிக்கு குவிவான உற்பத்தி சாத்திய வலை, நேர்கோடான உற்பத்தி சாத்திய வலை. அப்ப உற்பத்தி சாத்திய வளைகோடு 3 வடிவங்களை கொண்டது.
ஆரம்ப புள்ளிக்கு குழிவான உற்பத்தி சாத்திய வலை, நேர்கோட்டு உற்பத்தி சாத்திய வலை, தொடக்க புள்ளிக்கு குவிவானது. அப்ப இதுல உங்களுடைய பாடத்திட்டத்தின்படி நடைமுறைக்கு பொருத்தமான உற்பத்தி சாத்திய வலை தொடக்க புள்ளிக்கு குழிவு. இந்த குழிவும் நேர்கோட்டு சாத்திய வலையும் தான் மாணவர்கள் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். குவிவான உற்பத்தி சாத்திய வளைகோடு உங்களுக்கு தேவை இல்லை. ஆனா 3 வடிவம் இருக்கு. சரிங்களா? அப்ப உற்பத்தி சாத்திய வளையின் வடிவங்கள். அப்ப இந்த உற்பத்தி சாத்திய வளைகோட்டின் வடிவம் ஏன் வேறுபடுகிறது? அப்ப இந்த உற்பத்தி சாத்திய வளையின் வடிவம் என்னத்துல தங்கி இருக்கு? அப்ப உற்பத்தி சாத்திய வளைகோட்டினுடைய வடிவம் அதன் சரிவில் தங்கி இருக்கு. சரிவண்டும் சொல்லலாம் அல்லது சாய்வண்டும் சொல்லலாம். உற்பத்தி சாத்திய வளைகோட்டினுடைய வடிவம் சாய்வில் தங்கியிருக்கும். இது ஒரு கணித ரீதியான ஒரு விடயம். மாணவர்கள் நன்கு இதை விளங்கி கொண்டால் அங்கே 2 வடிவமும் இலகுவாக முடிஞ்சிடும். அப்ப உற்பத்தி சாத்திய வளைகோட்டினுடைய சரிவு அல்லது சாய்வு ஓரலகின் அமைய செலவு என அழைக்கப்படும். இந்த உற்பத்தி சாத்திய வளைகோட்டினுடைய சரிவைத்தான் ஓரலகுக்கான அமைய செலவு என்று சொல்லுகிறார்கள். ஒரு அலகின் அமைய செலவு அல்லது எல்லை அமைய செலவு. எல்லை அமைய செலவு இதை மாணவர்களுக்கு ஒருக்கா தெளிவாக நீங்கள் பார்க்க வேணும். சரியில்லை? இப்ப நாங்கள் ஒரு உற்பத்தி சாத்திய வளைகோடு ஒன்றை வரைந்து கொள்வோம். இப்ப நான் ஒரு நேர்கோடான வடிவத்தை விளங்கப்படுத்துகிறேன். இப்ப குத்தச்சிலை வை என்ற பொருள், கிடையச்சிலை எக்ஸ் என்ற பொருள். இப்ப நாங்கள் ஒரு நேர்கோடான ஒரு வடிவத்தை கீறுவோம். இப்ப இந்த நாடு தன்னிடம் இருக்கிற சகல வளங்களையும் வையில பாவித்தால் இதுல 1000 மிளகை உற்பத்தி செய்யும். அப்ப இது 0. இது ஏ என்ற புள்ளி. இந்த புள்ளியில இருந்து இப்ப நாடு இதுல 200 அலகை உற்பத்தி செய்ய இதுல 600, இது 1000. சரி, இப்ப இந்த புள்ளியை நாங்கள் பி என்று வைப்போம். இந்த புள்ளியில் பி என்று வைப்போம். இப்ப இந்த புள்ளியின் சரிவு இந்த கோட்டின் சாய்வு. அப்ப பாருங்க, நீங்க இந்த புள்ளி எடுத்தால் இவர்தான் கோணம் தீட்டா. இப்ப இந்த கோணத்துக்கு இவ்வளவு பக்கத்தையும் பாருங்கள், எதிர்பக்கம். இந்த புள்ளியின் சாய்வை காண போறோம். இது தீட்டா, இது எதிர்பக்கம். இவ்வளவும் பாருங்கள் அயல் பக்கம். அப்ப நாங்கள் சரிவை காண்பதற்காக பாருங்கள் பாவிப்பதுதான் tan தீட்டா. நீங்க திரிகோண கணிதத்தில் படிச்சு வந்தீங்க. tan cosine. ஒரு உற்பத்தி ஒரு கோட்டினுடைய ஒரு புள்ளியின் சரிவை காண்பதற்காக நாங்கள் பாவிப்பது tan. அப்ப tan தீட்டா சமன் எதிர்பக்கத்தின் கீழ் அயல் பக்கம். இதை பொருளியல் மாணவர்கள் வடிவாக விளங்கி வச்சிருங்கள். உங்களுக்கு நிறைய இடத்துக்கு இது தேவை. எந்த ஒரு இடத்திலேயும் மாணவர்கள் நாங்கள் சரிவை காண்பது எதிர்பக்கத்தின் அயல்பக்கம் tan தீட்டாவின் படி. சரி, அப்ப இந்த வரைவின்படி பாருங்கள், இங்க எதிர்பக்கத்தில் வைய காட்டி இருக்கிறோம், இங்கே எக்ஸ் பொருளை காட்டி இருக்கிறோம். அப்ப நாங்கள் ஏ புள்ளியில இருந்து பி புள்ளிக்கு வரைக்க பாருங்க, வையிலை 1000 இருந்து 600க்கு வாரம். சரியில்லை? 1000 இருந்து 600க்கு வாரம். அப்ப எதிர்பக்கத்தினுடைய பெறுமதி 400. இது 0 இருந்து 200 அயல் பக்கம்.
அப்ப அயல் பக்கத்தினுடைய பெறுமதி 200. ஆகவே 2. அப்ப இந்த புள்ளியினுடைய சரிவு 2, கோடு மேலிருந்து கீழே வாரபடியே சரிவு மைனஸ். அப்ப இந்த சரிவைத்தான் பொருளியல்ல இந்த இடத்துல சொல்லி தருவோம் ஓரலகின் அமையச்சலம். உற்பத்தி சாத்திய வளைகோட்டினுடைய சரிவு ஓரலகின் அமையச்செலவு என அழைக்கப்படும். இதுக்குத்தான் பெயர் பிள்ளைகள் ஓரலகு அமையச்செலவு. அப்ப ஓரலகின் அமையச்செலவுண்டா என்ன? அப்ப ஒரு நாடு ஒரு பண்டத்தில் ஒரு அலகை மேலதிகமாக பெறுவதற்காக மத்திய பண்ட உற்பத்தியில் இழக்கப்படும் அளவு. மீண்டும் சொல்லுகிறேன், ஒரு நாடு ஒரு பண்டத்தில் ஓரலகை பெறுவதற்காக மத்திய பண்ட உற்பத்தியில இழக்கப்படும் அளவு. பாருங்க, இந்த வரைவின்படி எக்ஸ் உற்பத்தியைத்தான் நாங்கள் அதிகரிக்கிறோம். பாருங்கள், அப்ப எக்ஸில 0 இருந்து 200க்கு வாரமாண்டா 200 அலகை மேலதிகமாக பெறுகிறோம். அப்ப 1000 இருந்து 600க்கு வாரம், அப்ப 400 இழக்கிறோம். அப்ப இந்த இடத்துல பாருங்கள், 400 வையை இழந்து இந்த நாடு 200 எக்ஸை பெறும். அப்ப ஆகவே ஒரு எக்ஸை பெறுவதற்காக இந்த நாடு தெரியல 2 வையை இழந்து கொள்ளும். ஒரு எக்ஸை பெறுவதற்காக 2 வையை இழந்து கொள்ளும். சரிதானே? 400 வையை இழந்தால் 200 எக்ஸை பெறலாம். அப்ப நாங்கள் ஒரு எக்ஸை பெற வேணும் என்றால் 2 வையை இழக்கும். அப்ப இந்த 2 தான் அப்ப என்ன ஓரலகின் அமையச்செலவு காண்றது? இழக்கப்படும் உற்பத்தி அளவை பெறப்படும் உற்பத்தி அளவால பிரியும். இழக்கப்படும் உற்பத்தி அளவை பெறப்படும் உற்பத்தி அளவால பிரிக்கவாறது ஓரலகின் அமையச்செலவு. இழக்கப்பட்ட உற்பத்தியின் கீழ் பெறப்பட்ட உற்பத்தி. அப்ப இதுல நாங்கள் இழந்த உற்பத்தி என்ன, நான் என்ன உற்பத்தியை குறைச்சிருக்கிறேன்? வைப்பொருள் உற்பத்தி. அப்ப இழந்த உற்பத்தி, அப்ப டெல்டாவை அததான் பாருங்க, இங்க எதிர்பக்கம் பெற்றுக்கொண்டது எக்ஸ், டெல்டா எக்ஸ். அப்ப இழந்ததுங்கீழ் பெற்றதுதான் ஓரலகின் அமையச்செலவு. அப்ப ஆகவே மாணவர்கள் மீண்டும் விளங்கிக் கொள்ள வேணும், உற்பத்தி சாத்திய வளைகோட்டினுடைய வடிவம் சரிவில் தங்கி இருக்கும். அப்ப இங்கு சரிவென்று நான் குறிப்பிடுவது ஒரு அலகின் அமையச்செலவு. அப்ப ஓரலகின் அமையச்செலவு என்னென்று கண்டிருக்கிறோம்? இழக்கப்பட்ட பண்டத்தின் உற்பத்தி அளவை பெறப்பட்ட அல்லது அதிகரிக்கப்பட்ட பண்ட உற்பத்தி அளவால பிரிச்சால் ஓரலகின் அமையச்செலவு விளங்கி இருக்கு. அப்ப ஓரலகின் அமையச்செலவும் அந்த உற்பத்தி சாத்திய வளைகோட்டு புள்ளியின் சரிவும் உண்டு. கணித ரீதியாக நாங்கள் சரிவென்று சொல்வதை உற்பத்தி சாத்திய வளையிலை பொருளியல்ல சொல்லுவோம் ஓரலகின் அமையச்செலவு. அப்ப ஓரலகுக்கான அமையச்செலவு. அப்ப இந்த ஓரலகின் அமையச்செலவு 3 வகைப்படும். என்றால் சரிவு 3 வகைப்படும். என்றால் சரிவு அதிகரித்து செல்லலாம். அப்ப அதிகரிக்கும் அமையச்செலவு, சரிவு நிலையாக இருக்கலாம், மாறாமல் இருக்கலாம், மாறாமைய செலவு. சரிவு குறைந்து செல்லலாம். அப்ப ஓரலகின் அமையச்செலவு 3 வகைப்படும். அதிகரித்து செல்லும் அமையச்செலவு, மாறா அமையச்செலவு, குறைந்து செல்லும் அமையச்செலவு. அப்ப அதிலே மாணவர்கள் இந்த அதிகரித்து செல்லும் அமையச்செலவும் மாறா அமையச்செலவும் தான் உங்களுக்கு தேவை.
அப்ப இதுல இந்த சரிவண்டு நான் பயன்படுத்தின பதத்தை வடிவாக கணித ரீதியாக tan θ ஊடாக விளங்கி வச்சிருக்கோம். சொன்னதை விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். பின்னுக்கு நாங்கள் அடுத்தடுத்த பாடங்களுக்கு எல்லாம் பிரிவுக்க தேவைப்படும். சரி, அப்ப அதுல முதலாவது விஷயத்துக்கு வாருங்கோ, அதிகரித்து செல்லும் அமைய செலவு, இன்கிரீசிங் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். அப்ப யதார்த்த உலகில் அதிகரித்து செல்லும் அமைய செலவைத்தான் காணலாம். அதனாலதான் அதிகரித்து செல்லும் அமைய செலவை அதிகரித்து செல்லும் சந்தர்ப்ப கிரிய விதி என அழைப்பர். அப்ப அதிகரித்து செல்லும் அமைய செலவும் அதிகரித்து செல்லும் சந்தர்ப்ப கிரிய விதியும் உண்டு. அதிகரித்து செல்லும் அமைய செலவும் அதிகரித்து செல்லும் சந்தர்ப்ப கிரிய விதியும் உண்டு. அப்ப அதிகரிக்கும் அமைய செலவு என்றால் என்ன? அது இந்த விரவிலக்கணத்தை பாருங்க. இப்ப உற்பத்தி சாத்திய வலையில ஒரு நாடு 2 உற்பத்தியில தானே ஈடுபடுது. அப்ப ஒரு பொருள் உற்பத்தியை சம அளவால் அதிகரிக்கும் போது, ஒரு பொருள் உற்பத்தியை சம அளவால் அதிகரிக்கும் போது மற்ற பொருள் உற்பத்தியில் இழக்கப்படும் அளவு படிப்படியாக அதிகரித்து செல்வதை அதிகரிக்கும் சந்தர்ப்ப கிரிய விதி என்பர். அப்ப ஒரு நாடு 2 பண்ட உற்பத்தியில் ஈடுபடும். அப்ப ஒரு பண்ட உற்பத்தியை சம அளவால், சம அளவு என்று சொல்றது பிள்ளைகள் ஒரே அளவு. பாருங்க, நான் இதுல ஒரு தரவு போட்டு உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். பாருங்க, ஒரு நாடு எக்ஸ் பண்டம் y பண்டம் எனும் 2 பண்டங்களை உற்பத்தி செய்யுது. பாருங்கள், எக்ஸ் உற்பத்தியை 0, 10, 20, 30, 40, அப்ப 10 10 10 10 அழகால அதிகரிக்கும் போது பாருங்கள் வையில் இழக்கப்படும் அளவு, அப்ப 100ல இருந்து 90, 10, 90ல இருந்து 70 இழக்க 20, 40க்கு விரைக்க பாருங்க 30, 0க்கு விரைக்கை 40. அப்ப எக்ஸ் உற்பத்தியை பாருங்க 10 10 10 அழகால சம அளவால் அதிகரிக்கும் போது மற்ற பண்ட உற்பத்தியில் இழக்கப்படும் அளவு படிப்படியாக கூடி செல்லுது. இந்த மற்ற பண்ட உற்பத்தியில இழக்கப்படுகிற அளவு படிப்படியாக தொடர்ந்து அதிகரிக்கும். இழக்கிறதா மைனஸ். இதை நாங்கள் காணைக்க பாருங்கள், 90ல இருந்து 100 கழிச்சால் 110, 70ல இருந்து 90 கழிச்சால் 120, இழக்கிறதா மைனஸ் என்று தெரியும் பிள்ளைகளுக்கு. அப்ப இந்த இழக்கப்படுகிற அளவு தொடர்ச்சியாக அதிகரித்தல் அதிகரித்து செல்லும் அமைய செலவு. அப்ப அதிகரித்து செல்லும் அமைய செலவினுடைய வரவிலக்கணத்தை எப்படி எழுதியிருக்கிறீங்க? அப்ப ஒரு பொருள் உற்பத்தியை சம அளவால் அதிகரிக்கும் போது மற்ற பொருள் உற்பத்தியில் இழக்கப்படும் அளவு படிப்படியாக அதிகரித்து செல்லுதல் அதிகரிக்கும் சந்தர்ப்ப கிரிய விதி எனப்படும். அப்ப இந்த அதிகரித்து செல்லும் சந்தர்ப்ப கிரியைதான் நடைமுறையில் காணக்கூடியது. இப்ப எந்த ஒரு நாடும் ஒரு பண்ட உற்பத்தியை சமாளவால கூட்டிக் கொண்டு போகும்போது மற்ற பண்ட உற்பத்தியில இழக்கப்படுகிற அளவு தொடர்ந்து அதிகரிக்கும். அப்ப அடுத்தது மாணவர்கள் விளங்கணும், இந்த அதிகரித்து செல்லும் சந்தர்ப்ப கிரிய விதிக்குரிய காரணங்கள் என்ன? ஏன் அதிகரிக்கும் அமைய செலவு தோற்றம் வருகிறது? அப்ப முதலாவது காரணம் சொல்லுகிறோம், உற்பத்தியில பயன்படுத்தப்படுகிற வளங்கள் ஓரினத்தன்மையற்றவை. ஒரு வளத்துக்கு என்னும் ஒரு வளம் பிள்ளைகள் பதிலீடு. ஆனால் அந்த உற்பத்தியில பயன்படுத்தப்படுகிற சகல வளங்களையும் பாருங்கள் ஒரே மாதிரி இல்லை. இப்ப ஒரு தொழிலாளிக்கு என்னும் ஒரு தொழிலாளி பதிலீடு. ஆனா அந்த 2 ஊழியத்தினுடைய உற்பத்தியினுடைய ஆற்றல் அல்லது அந்த தொழிலாளியினுடைய உற்பத்தி திறன் ஒரே மாதிரி இருக்காது.
ஆகவே வளங்கள் ஒன்றுக்கொன்று பூரண பதிலீடு அற்றவை. இந்த ரெண்டும் ஒரே அர்த்தம். உற்பத்தி வளங்கள் ஓரினத்தன்மை அற்றவை என்னும் சொல்லலாம், வளங்கள் ஒன்றுக்கொன்று பூரண பதிலீடு அற்றவை என்னும் சொல்லலாம். இரண்டாவது காரணம், இது அதிகரிக்கும் அமைய செலவுக்குரிய முதலாவது காரணம். இரண்டாவது காரணம் பாருங்கள், உற்பத்தியில் கையாளப்படும் தொழில்நுட்ப முறைகள் வேறுபட. இரண்டு பண்டங்களை உற்பத்தி செய்கிற நாடு இரண்டு பண்டத்திலும் ஒரே மாதிரியான தொழில்நுட்பத்தை கையாளாது. சில வழியில வை உற்பத்தியில் மூலன செறிவு வந்தால் எக்ஸ் உற்பத்தியில ஊழிய செறிவை பாவிக்கலாம். ஆனா உற்பத்தி சாத்திய வளைவோடு விரையக்கு இடுவோல் அந்த தொழில்நுட்பம் மாறவில்லை. ஆனா இரண்டு உற்பத்தியிலும் ஒரே மாதிரியான தொழில்நுட்பத்தை பாவிக்கிற இல்லத்தானே. மூன்றாவது, காரணிகளின் உற்பத்தி திறன், விளைதிறன் பண்டங்களுக்கு பண்டம் வேறுபடுதல். அப்ப வையில இருக்கிற விளைதிறனும் எக்ஸில இருக்கிற விளைதிறனும் ஒரே மாதிரி இல்லை. அப்ப இதனாலேயும் கூடி செல்லும் அமைய செலவு தோற்றம் வருது. நாலாவது பாருங்கள், குறித்த ஒரு பண்டத்தை உற்பத்தி செய்ய மிகவும் பொருத்தமாக இருக்கின்ற வளம் அல்லது காரணி மற்றைய பண்ட உற்பத்திக்கு பொருத்தமானவையாக இல்லாமல், மற்றைய பண்ட உற்பத்திக்கு பொருத்தப்பாடு இல்லாமல், வை உற்பத்தியில நாங்கள் பாவிக்கின்ற வளத்தை எக்ஸுக்கு மாற்ற போறோம். வை உற்பத்திக்கு பொருத்தமாக இருக்கிற ஒரு வளம் எக்ஸ் உற்பத்திக்கு சாதகமாக இருக்கும் என்று கூறலாம். அதான் பொருத்தப்பாடு இல்லாமல். அப்ப அதிகரிக்கும் அமைய செலவுக்கு காரணங்கள் 4. மீண்டும் சொல்லுகிறேன், உற்பத்தி வளங்கள் ஓரினத்தன்மை அற்றவை, உற்பத்தியில் கையாளப்படும் தொழில்நுட்ப முறைகள் வேறுபட, காரணிகளின் உற்பத்தி திறன், உற்பத்தி திறன் மறுசொல் விளைதிறன் என்று தெரியும், அந்த விளைதிறன் பண்டங்களுக்கு பண்டம் வேறுபட, குறித்த ஒரு பண்டத்தை உற்பத்தி செய்ய மிகவும் பொருத்தமான ஒரு காரணி மற்றைய பண்ட உற்பத்திக்கு பொருத்தமாக இல்லாமல். அப்ப இதனாலதான் அதிகரித்து செல்லும் அமைய செலவு தோற்றம் வருகிறது. அப்ப இந்த அதிகரித்து செல்லும் அமைய செலவினால் உற்பத்தி சாத்திய வளை என்ன வடிவத்தை பெறும்? அதிகரிக்கும் அமைய செலவினால் உற்பத்தி சாத்திய வளை ஆரம்ப புள்ளிக்கு குழிவான வடிவத்தை பெறும். இந்த அட்டவணைக்கு பாருங்க, இந்த அட்டவணைக்குரிய வரைபடத்தை பிள்ளைகள் நீங்கள் கீறி பார்த்தால் உங்களுக்கு இந்த வடிவம் விளங்கும். பாருங்க, அளவு திட்டம் போட்டு இந்த வரைபடம் கீறப்பட்டிருக்கின்றது. கிடையச்சில அதிகரிக்கிற உற்பத்தி எக்ஸ், குத்தச்சில குறைந்து கொண்டு வார உற்பத்தி y. இது அதிகரிப்பது, இது குறைவது. பாருங்க, இந்த அட்டவணையின்படி எக்ஸ் உற்பத்தி 0 இருந்தால் y 100. அப்ப நாங்க இந்த இடைவெளி 20, 40, 60, 20, 20 இடைவெளியில் எடுத்திருக்கிறோம். அடுத்த பாருங்க, 90 இருந்தால் 10, 70 இருந்தால் 20, 40 இருந்தால் 30, 0 இருந்தால். இந்த புள்ளிகளை நீங்கள் இணைத்து கொண்டு வர இந்த கோடு ஆரம்ப புள்ளிக்கு குழிவாக வருகின்றது. அப்ப ஏ புள்ளியில் இருந்து பி புள்ளிக்கு நாங்கள் வருகின்ற போது பாருங்க, இந்த புள்ளிக்கு வரைக்கை இந்த புள்ளியில சரிவு உண்டு. பாருங்கள், இழந்ததுங்கள் பெற்றது 10/10. பியில இருந்து சிக்கு வரைக்கை இழந்தது 20, பெற்றது. அப்ப குத்தச்சில இருக்கிற பொருள் உற்பத்தி இழக்கப்படுது. அப்ப இங்க இழக்கப்படுகிற அளவு பாருங்கள், மேலே இருந்து கீழே வர வர படிப்படியாக அதிகரிக்குது. நீங்க மேலே இருந்து கீழே வர வர பாருங்க, ABC. அப்ப உற்பத்தி புள்ளியை மேலே இருந்து கீழே நகர்த்த குத்தச்சில் இருக்கிற வையுற்பத்தியில் இழக்கப்படும் அளவு படிப்படியாக கூடும். அப்ப கிடையச்சில பாருங்கள், அதிகரிக்கிற உற்பத்தி எல்லா இடமும் சமனாக இருக்கின்றது.
இதிலை 10 இதிலை 10 இதிலை 10 இதிலை 10 இதுல இந்த இழக்கப்படுகிற அளவை பாருங்க. இந்த இழக்கப்படுகிற அளவு அதிகரிக்க அதிகரிக்க புள்ளியின் சரிவு கூடுகின்றது. அப்ப இதனால உற்பத்தி சாத்திய வளைகோடு அந்த புள்ளிகளை நீங்க தொடுத்து கொண்டு வந்தால் ஆரம்ப புள்ளிக்கு குழிவான வடிவமாக வந்து கொண்டிருக்கு. ஆரம்ப புள்ளிக்கு குழிவான வடிவம். அப்ப புள்ளி பாருங்க, பியின் சரிவை விட சியின் சரிவு கூட, டியின் சரிவு கூட. அதான் ஒரு லைன் அமையச்சலாம். இப்படி ஒரு அட்டவணையை தயாரித்து கிராம கிரும பிள்ளைகள் இந்த கோடு எப்படி வளைந்து வருது. அப்ப நடைமுறை உலகத்துக்கு பொருத்தமான உற்பத்தி சாத்திய வளையின் வடிவம் குழிவான சாத்திய வளை. அப்ப உற்பத்தி சாத்திய வளை ஆரம்ப புள்ளி என்று சொல்றது இது தோற்றுவாய். அப்ப இந்த புள்ளி குழிவாக வாரத்துக்கு காரணம் அதிகரிக்கும் அமைய செலவு. இதைத்தான் இங்க உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம். அதிகரித்து செல்லும் அமைய செலவு உற்பத்தி சாத்திய வளையை தொடக்க புள்ளிக்கு குழிவாக மாற்றும். அப்ப அதிகரிக்கும் அமைய செலவு என்றால் என்ன, அதுக்குரிய காரணங்கள் என்ன தெரியல. அதிகரித்து செல்லும் அமைய செலவு என்னென்று பார்த்திருக்கிறோம். அதுக்குரிய காரணங்கள் 4 காரணம் பார்த்திருக்கிறோம். இந்த அதிகரித்து செல்லும் அமைய செலவினால் உற்பத்தி சாத்திய விலை ஆரம்ப புள்ளிக்கு குழிவாக வரும். இந்த மீண்டும் மீண்டும் சொல்லுகிற மாணவர்கள் இப்படி ஒரு அட்டவணையை தயாரிக்க பழகும். அதிகரிக்கிற உற்பத்தி ஒரே அளவில் போகணும், இழக்கிறது படிப்படியாக கூடிக்கொண்டு வரும். இதால உற்பத்தி சாத்திய விலை ஆரம்ப புள்ளிக்கு குழிவாக. அதிகரிக்கும் அமைய செலவு இறுதி விடயத்துக்கு ஆகும். நிலையான அமைய செலவு அல்லது மாறா அமைய செலவு. நிலையானது அல்லது மாறாது. அப்ப நிலையான அமைய செலவுண்டா என்ன? 2 பண்டங்களை உற்பத்தி செய்யும் பொருளாதாரம் ஒன்றில் ஒரு பண்ட உற்பத்தியை சமாளவால் அதிகரிக்கும் போது மற்ற பண்ட உற்பத்தியில் இழக்கப்படும் அளவு எல்லா உற்பத்தி சேர்க்கையிலும் ஒரே அளவாக இருக்கு. அப்ப ஒரு பண்ட உற்பத்தியை நீங்க சமாளவால கூட்டி செல்லும் போது மற்ற பண்ட உற்பத்தியில இழக்கப்படுகிற அளவு ஒரே அளவு. அதற்காக மாணவர்கள் இப்ப அதிகரிக்கிற அளவும் இழக்கிற அளவும் சமன் என்று நான் சொல்லேன். தெரியல. இப்ப உதாரணத்துக்கு நீங்கள் பாருங்க, இந்த அட்டவணையை பார்க்க உங்களுக்கு விளங்கும். இப்ப எக்ஸ் பண்ட உற்பத்தியை பாருங்க, நாங்க 0, 10, 20, 30 அப்ப 10 10 10 அழகால கூட்டுகிறோம். அப்ப வை உற்பத்தியில பாருங்கள் 100ல இருந்து 80 அப்ப 20 இழக்கிறோம். பாருங்க அடுத்தது 80ல இருந்து 60 20 இழக்கிறோம். அடுத்தது 20 இழக்கிறோம். 20 இழக்கிறோம். 20 இழக்கிறோம். அப்ப இழக்கப்படுகிற அளவு என்ன செய்யுது? ஒரே அளவு. அரைஞ்ச நாங்கள் அதிகரித்து கொண்டு போறது 10 10. இதுதான் மாறாமைய செலவு. அப்ப மாறாமைய செலவு தோற்றம் பெறுவதற்குரிய காரணங்கள் என்ன? மாறி வரும். உற்பத்தியில் பயன்படுத்தப்படுகிற வளங்கள் ஓரினத்தன்மையாக இருக்கும் போது, ஆனால் வளங்கள் பூரண பதிலீட்டை கொண்டிருக்க ஒரு பண்டத்துக்குரிய தொழில்நுட்ப முறை மற்ற பண்ட உற்பத்திக்கு பொருத்தமாக இருத்தல். நடைமுறையில பார்த்தினாங்க ஒரு பண்டத்துக்கான தொழில்நுட்பம் இன்னொரு பண்ட உற்பத்திக்கு பொருத்தப்பாடு இல்லாம இருக்கு. இங்கே ஒரு பண்டத்துக்கான தொழில்நுட்பம் மற்ற பண்ட உற்பத்திக்கு பொருத்தமாக இருக்கு. ஒரு உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் வினைத்திறனான வளங்கள் மற்றொரு உற்பத்திக்கு அதே வினைத்திறனில் இருக்க. மாறாமைய செலவுக்குரிய காரணங்கள் 3 காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. வளங்கள் ஓரினத்தன்மையாக இருத்தல், ஒரு பண்டத்துக்குரிய தொழில்நுட்ப முறை மற்ற பண்ட உற்பத்திக்கு பொருத்தமாக இருத்தல்,
ஒரு உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் வினைத்திறனான வளங்கள் மற்றொரு உற்பத்திக்கு வினைத்திறனாக இருக்கு. அப்ப மாறாமைய செலவினுடைய வரவிலக்கணம் காரணம். அடுத்தது நீங்க தெரியணும், இந்த மாறாமைய செலவு காரணமாக உற்பத்தி சாத்திய வளைகோடு நேர்கோட்டு வடிவில் அமைந்திருக்கும். மீண்டும் பாருங்கள், அட்டவணை அங்கு அதிகரித்து செல்லும் அமைய செலவுக்கு போட்டது போல மாறாமைய செலவுக்கும் பாருங்கள் அட்டவணை போட்டிருக்கு. அப்ப இந்த தரவை வைத்துக்கொண்டு இந்த கிராஃப் கீறப்பட்டிருக்கு. குத்தச்சில பாருங்கள் y என்ற பொருள், கிடையச்சில x என்ற பொருள். அப்ப x என்ற உற்பத்தியை அதிகரிக்கிறோம், அப்ப y குறைய போகுது. அப்ப இது 0 இருக்கேக்க 100, 80 இருக்கேக்க 10. பாருங்கள் 80 இருக்கேக்க 10 தெரியல. அடுத்தது பாருங்கள், ரைட். அப்ப 80 இருந்து 60, அப்ப 60 இருக்கின்ற போது 20, 40 இருக்கின்ற போது 20, 20 இருக்கின்ற போது தெரியல 40, 0 இருக்கேக்கை 50. அப்ப இந்த புள்ளி மேலே இருந்து கீழே நகர நகர இழக்கப்படுகிற அளவை பாருங்கள். எல்லா இடமும் இழக்கப்படுகிற அளவு ஒரே அளவு 20, எல்லா அளவும் 20. அப்ப நாங்க பெற்றுக்கொள்ளுகிற அளவை பார்த்தீங்கள் என்றால் சம அளவு. அப்ப நீங்கள் அதிகரிக்கிறது ஒரே அளவு, அப்ப நாங்கள் இழந்து கொண்டிருக்கிறது ஒரே அளவு. அப்ப இதனால் உற்பத்தி சாத்திய வளைகோட்டினுடைய சரிவு மாறாமல் இருக்கு. அப்ப உற்பத்தி சாத்திய வளைகோட்டினுடைய சரிவு இதான் உங்களோட ஆரம்ப புள்ளி A, பிறகு B, பிறகு C, அப்படியே புள்ளிகளை நகர்த்தி கொண்டு வருவீங்கள். அப்படியே D, அப்படியே E, அப்படியே பாருங்கள். அப்ப இழக்கப்படுகிற அளவு எல்லா இடமும் ஒரே அளவில் வர நீங்கள் வரைகிற அந்த கோடு நேர்கோடாக வரும். அப்ப மாறாமைய செலவு காரணமாக உற்பத்தி சாத்திய வளைகோடானது நேர்கோட்டு வடிவில் அமைந்திருக்கும். நேர்கோடான வடிவில வந்து நிற்கும். தெரியுமானவர்கள்? அப்ப அமைய செலவிலை நீங்க 2 அமைய செலவை மட்டும் பார்த்தா தெரியும். அதிகரித்து செல்லும் அமைய செலவும் மாறாமைய செலவு. அப்ப குறைந்து செல்லும் அமைய செலவு எங்களுக்கு தேவையில்லை. அப்ப ஆகவே இவ்வளவுதான் இந்த உற்பத்தி சாத்திய வளையினுடைய வடிவம். அப்ப இவ்வளத்தோட உற்பத்தி சாத்திய வளை என்ற பாடமும் முடிவடைந்து விட்டது. அதாவது முதலாவது பொருளியல் அறிமுகம் என்ற தேர்ச்சியும் நாங்கள் முழுமையாக பார்த்து விட்டோம். அப்ப இவ்வளவு நேரமும் நான் கூறிய கருத்துக்களை செவிமடுத்த மாணவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.